சர்ப்ரைஸ். யார் இவங்க? இவங்களா? சொல்லு யாஷ், யார் இந்த அக்கா? அக்கா? இந்த அக்கா பக்கத்து வீட்டுல வேலை செய்யற அக்கா. பாவம், இந்த அக்கா பிரெக்னென்ட் ஆயிட்டாங்களா, அதனால வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாம். ஓ, இதனால சோகமா இருந்த அந்த அக்கா நடு ரோட்ல நடந்து வந்திருந்தாங்களா, வர வழியில கால் சுலுக்கிச்சான். அதான் என்னன்னு பாத்துட்டு இருந்தேன் ஹாப்பி. அதுக்குள்ள நீ வந்துட்ட, அவ்வளவுதான். ஐயோ அக்கா, ரோட்ல பார்த்து செருப்பு போட்டுட்டு வந்திருக்கலாம்ல. பாருங்க, இப்ப கால ஏதோ குத்திருச்சு. ஹாப்பி, இந்த அக்காவை பார்த்தா பாவமா இருக்கு. இருக்கும்டா, இருக்கும். நம்ம வேணா நம்ம வீட்லயே வேலைக்கு வச்சுக்கலாமா? அக்கா, இனிமே நான் உங்களுக்கு தங்கச்சியாவும் யாஷ் உங்களுக்கு தம்பியாவும் இருப்பான். சரி, இங்க சமையலறை எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹாப்பி, நீ உட்காரு, நான் அக்காக்கு சமையலறை காமிச்சிட்டு வந்துடுறேன். போய் தொலை. யாரா உனக்கு அக்கா? யார் அக்கா? நான் அக்காவா? சொல்லு. நான் உனக்கு அக்காவா? சொல்லு. நான் அக்காவா? நான் அக்காவா? சொல்லு. என்ன இவ்ளோ தூரம் இருக்கணும் உனக்கு? என்ன வாயில பேசணும்? சொல்லு. நான் அக்காவா? நான் அக்காவா? சொல்லு. நான் வேலைக்காரியா? நான் வேலைக்காரியா? இல்ல, நான் தான் வேலைக்காரன். நீ எந்த வேலையை செய்தவல? இங்க நடந்த எல்லாத்தையும் நான் அவகிட்ட சொல்லதான் போறேன். நான் போய் சொல்லதான் போறேன். ப்ளீஸ். நீதான் பைத்தியக்காரன் பார்த்தா அவ அதுக்கு மேல பெரிய பைத்தியக்காரியா இருக்கா. அவளுக்கு எதுவுமே தெரியாதுடி. தெரிஞ்சா ஹியூஜ் ப்ராப்ளம் ஆயிரும்டி. ஹியூஜ் ப்ராப்ளம். என்னடா ஹியூஜ் ப்ராப்ளம்? என்ன ஹியூஜ் ப்ராப்ளம்? என்ன ஹியூஜ் ப்ராப்ளம்? சொல்லு. ஒரு நிமிஷம் கேளு ஹாப்பி. ஹாப்பியா நானு? இல்ல. ஹாப்பி. நான் சொல்றத கேளு பிரியா. நீ எது சொன்னா சேரும் பிரியா. நான் வேணா கால்ல விழுறமா? சரி விழு. என்னடி பொஸ்க்குன்னு விழுன்ட்ட? விழுடா. விழுட்ட. சில்வர் ஸ்ப்ளிட் பிரியா. போய் அவளை அனுப்பிச்சுட்டு வா போ. ஹியூஜ் ப்ராப்ளம். 7 நாள் நீ இல்லாம இருக்க போறேன். ஒரு நாள் இருக்கிறதே எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஏன்டா இப்படி பண்ற? ஏய், நான் என்ன பண்றது? நீ சொல்லி தானே டிக்கெட் புக் பண்ண. விட, நான் போல போ. அப்புறம் நான் தான் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லன்னு சொல்லுவேன். என்ன பின்ன? ஹாப்பி டி ஹாப்பி. ஹாப்பியா? அதோ பா ட்ரெயின் வந்துருச்சு. ஏய், என்ன லோக்கல் ட்ரெயின் வருது? இதுல எப்படி பெங்களூர் போவ? ஹாப்பி, உனக்கு விஷயம் தெரியாதா? இந்த ட்ரெயின் ஒரு சப்வேக்குள்ள போகுமா? அந்த சப்வேக்குள்ள இருந்து வெளிய வரும்போது சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினா மாறிடும். அப்படியா? என்ன ஹாப்பி, இது கூட தெரியாதா உனக்கு? ஏமா இப்படி பண்ற? சரி ஓகே, உடம்பு பாத்துக்கோ. பாவம், என்ன சொன்னாலும் நம்ம பண்ணும்போது நான் இருக்க மாட்டேன். அவ்வளவுதான், இமேஜினேஷன் போயிடும். சரி ரெடியா?
ரெடி? 3 2 1. ஹேய் ஆமாண்டா, எங்க போன? நீ இன்னும் வீட்டுக்கு போலையா? டைம் ஆயிடுச்சு பாரு, தொலைஞ்சிட போற. சரி, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ, நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே? சரி வா, நான் போறேன். சீக்கிரமா வந்துடு, சரியா? மிஸ் யூ. மிஸ் யூ டூ. அப்பா, ஹாப்பி எப்படியோ சமாளிச்சிட்டோம். ஆனா பிரியாவை எப்படி சமாளிக்கிறது? காலை சுத்தி நிக்குதே நல்ல ஸ்னேக்கு ஒண்ணு பக்கமா, ஆளை குத்தி கொள்ளுதே இந்த சாடு நசு பங்கமா. காலை சுத்தி நிக்குதே ஒரு ஸ்னேக்கு ஒண்ணு பக்கமா, ஆளை குத்தி கொள்ளுதே ஒரு சாடு நசு பங்கமா. வெட்டு வெட்டி எந்திரிக்கு முன்ன 7 காலு, கொட்ட கொட்ட தாங்குற நஷீச தேடு. சுத்தி சுத்தி தேடி பார்த்த ஹாப்பினஸ் காணல, கண்டபடி கத்துறால டே நைட்டு போகல. முருகா நான் தப்பிச்சிட எனக்கு ஒரு வரம் கூட ப்ளீஸ் மை முருகா. நான் காதலிச்ச பாவத்துக்கு விடுதலை கொடு முருகா. நான் செலுத்தப்ப மறந்துட்டு எனக்கு ஒரு வழி சொல்லு முருகா. இந்த பாவப்பட்ட ஜென்மத்துக்கு பதில் ஒன்று சொல்லு. ஏழு நாள் எப்படியாவது அந்த சனியை வீட்டு விட்டு தொத்தணும். சொல்ல ஹாப்பி. நீ என்னை விட்டு 341.8 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல இருக்க. ஆனா நீ என் பக்கத்திலே இருக்கிற மாதிரி இருக்கு, தெரியுமா? என்ன ஹாப்பி, என்ன மிஸ் பண்றியா? மிஸ் பண்றேனா? இது என்ன கேள்வி? ஹே, உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? கேளுடா. சப்போஸ் நான் உன்னை ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னடி பண்ணுவ? ஹலோ ஹலோ, கேக்குதாடி? ஹாப்பி லைன்ல இருக்கியா? ஹலோ. செத்துருவேன். இந்தா நெயில் பாலிஷ் வச்சுடு. எதுக்கு என்ன நெயில் பாலிஷ் போட வைக்கிற, எதுக்கு என்ன அழிக்க வைக்கிறேன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எல்லாம் என் தலையெழுத்து. மூடிட்டால. ஏதாவது ஒரு வேலை வாங்கினே இருக்கணும் உனக்கு. காட்டு. சரி, என்ன அவ்வளோ கிஃப்ட் அடிக்க வச்சிருக்க? அதுவா, உன் லவ் மேட்டர் தெரியுமா அவருக்கு? தெரியுமே. அடுத்த 6 மாசத்துல எங்களுக்கு கல்யாணம். பிரியா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் என்ன ஜாதி, என்ன ரிலிஜன் எதுவுமே கேட்கல, என்ன பேக்ரவுண்ட் எதுவுமே விசாரிக்கல. ஹாப்பிக்கு பிடிச்ச உடனே அவரும் ஓகே சொல்லிட்டாரு. சரி சரி. செம்ம டீசன்ட் டைப், ரொம்ப சைலண்ட், ரொம்ப சாஃப்டான கேரக்டர். நேற்று கூட அவர் ஃப்ரெண்டோட பொண்ணை யாரோ கலாய்ச்சிட்டாங்க சொல்லி சால்வ் பண்ண அவரை தான் கூப்பிட்டு போனாங்க. அந்த ஏரியாலே அந்த பையன் ரொம்ப மோசமானவன்னு சொன்னாங்க. ஆளை கூட்டி வரேன்டி, இவர் தானா? என்ன சார் வேணும்? என்ன தம்பி, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இருக்கா? அப்படி நான் என்ன சார் பண்ண? ஆனால் ஹாப்பியோட அப்பா சொல்கிற விதத்தில் சொன்னார். அந்த பையனும் கேட்டுக்கிட்டான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை அவன் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி ஒரு அப்பா கிடைக்க ஹாப்பி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்.
யார் சார்? அங்கே நிற்கிறான் பாரு, அவன் தான். என்னடா சொன்ன? அழகு ரசிக்கு தான் கடவுள் கண்ணு கொடுத்துருக்கானா? உன் பொண்ணை காலேஜுக்கு அனுப்பலாம், 4 பேர் பார்க்க தான் செய்வாங்க. கடவுள் ஏன் கண்ணை கொடுத்துருக்காரு? அழகை ரசிக்க தானே. அப்படி உன் பொண்ணுக்கு பிரச்சனையா இருந்துச்சுன்னா வீட்லயே பொத்தி வச்சுக்கணும், சரியா? இன்னியே ஒன்னால யாரையும் ரசிக்க முடியாது. ஏய், ஹாப்பி வரத்துக்குள்ள இந்த இடம் எல்லாம் க்ளீன் பண்ணுங்க, இவனை தூக்கி போடுங்க.